குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டிஎன்பிஎஸ் உடைய ஏஇ சிலபஸ்ல நம்ம யூனிட் 4 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கிளாஸஸ் தான் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன்னா என்ன, சரிங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். நமக்கு இதுக்கு அடுத்த யூனிட்ல ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல தான் ஸ்லோப்புங்கிற டாபிக் கொடுத்துருப்பான். சரி, அந்த ரெண்டு டாப்பிக்குமே நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ரெண்டையும் நம்ம பேரலா படிக்கும்போது தான் நமக்கு இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோப்னா என்ன, டிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப்னா என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் டேஞ்சன்ட் ட்ரா டு த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஆன் ஏ எலாஸ்டிக் கர்வ் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு பீம் இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க இதுல லோட் அப்ளை பண்றோம். லோட் அப்ளை பண்ணும்போது இந்த பீம் எப்படி ஆகும், இப்படி ஜஸ்ட் ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகும், சரிங்களா? இந்த டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது இந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கும், இதான் அதோடைய இனிஷியல் பாயிண்ட், அப்படிதானே? இது டிஃப்ளெக்ஷன் ஆகி என்ன வருது, இப்படி போகுது. சரி, அந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள், இதை ஃபைனல் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஃபைனலா இவ்வளவு தூரம் தான் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஃபைனலா இவ்வளவு தூரம் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இனிஷியல் பாயிண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா இது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்லோப்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா, the displacement of the point from initial position to final position. அதாவது நம்ம இந்த பீம் உடைய இனிஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் இனிஷியல் பொசிஷன். சரி, இதுல நம்ம லோட் அப்ளை பண்றதுனால அது என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, அப்போ இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க, டெல்லுன்னு சொல்லி குறிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தீட்டான்னு சொல்றாங்க. அதான் ஸ்லோப். சரிங்களா? ஓகே, பாருங்க, இந்த எலாஸ்டிக் கர்வ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு இந்த லோடு அப்ளை ஆகிறதுனால இந்த இனிஷியல் பொசிஷன்ல இருந்து, சரிங்களா, நமக்கு சேஞ்ச் ஆகுது இல்ல, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலாஸ்டிக் கர்வ்னு சொல்றாங்க. இப்படி பீம் இருக்கு, லோடு அப்ளை பண்றதுனால நமக்கு இப்படி என்ன டிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, இந்த இதுக்கு நேம் என்ன அப்படின்னா இதை எலாஸ்டிக் கர்வ்னு சொல்றாங்க. சரி, அல்லது எலாஸ்டிக் லைன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த எலாஸ்டிக் கர்வுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு இப்படி பீம் இருக்குது, இதுல நம்ம எந்த லோடுமே அப்ளை பண்ணல அப்படின்னா என்ன இருக்கும், அந்த எலாஸ்டிக் கர்வ் ஸ்ட்ரெயிட்டாவே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சரிங்களா? நமக்கு இப்போ நம்ம பியூர் பெண்டிங், சரிங்களா, ஒன்லி பெண்டிங் மட்டும் நமக்கு அப்ளை ஆகுது, அதாவது இந்த லோடுனால பெண்ட் மட்டும் ஆகுது. இப்படி பெண்ட் மட்டும் ஆகுது அப்படின்னா இந்த இதனுடைய ஷேப் உடைய சைஸ் என்ன அப்படின்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பெண்டிங் தியரி ஆஃப் பெண்டிங்ல சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த பெண்டிங் மூமெண்ட்னால நடக்கக்கூடிய அந்த டிஃப்ளெக்ஷன், அந்த ஷேப் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்க் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதுல நமக்கு சியர் ஃபோர்ஸ் இருக்கு, பெண்டிங் மூமெண்ட் இருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு இந்த எலாஸ்டிக் கர்வுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா பாராபோலா ஷேப் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு சியர் ஃபோர்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல நமக்கு பெண்டிங் மூமெண்ட்டும் ஒக்கர் ஆகுது அப்படின்னா அதோடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா பாராபோலா ஷேப்ல இருக்கும். சரி, நம்ம ரெண்டே டெஃபினிஷன் தான் படிச்சோம், ஸ்லோப்னா என்ன, டிஃப்ளெக்ஷன்னா என்ன. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த டிஃப்ளெக்டட் ஷேப், அதாவது இந்த எலாஸ்டிக் கர்வுடைய ஷேப் இருக்குல்ல, இது ஒவ்வொரு பீமுக்கும், சரிங்களா, எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வந்துச்சு அப்படின்னா அந்த கர்வ் இப்படிதான் இருக்கும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இங்க வந்து டிஃப்ளெக்ஷன் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அட் பாயிண்ட் லோட்ல. சில கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்கிறா இருந்தா, இப்போ கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, the maximum deflection will be occur at, சில மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து எங்க அக்கர் ஆகுதுன்னு கேட்பாங்க. அட் சப்போர்ட்லயா, அதாவது அட் சென்டர்லயா, இல்லனா அட் பாயிண்ட் லோட்லயா, சரிங்களா, இல்லனா L/3ல ஆக்ட் ஆகுமா,
இதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் எங்க தான் மேக்ஸிமமா இருக்கு, பாயிண்ட் லோட்ல தான் மேக்ஸிமமா இருக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இதே இது நான் கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அதாவது பெண்டிங் மூமெண்ட் எங்க மேக்ஸிமமா இருக்கும், யாராவது சொல்லுங்க பாப்போம். ஃபிக்ஸட் எண்ட்ல தான் என்ன இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமா இருக்கும். அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் எங்க மேக்ஸிமமா இருக்கும், ஃப்ரீ எண்ட்ல. ஃப்ரீ எண்ட்லயா இருக்கும் ஷியர் ஃபோர்ஸ். இதோட டயக்ராம் எப்படி இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் உடைய டயக்ராம் எப்படி இருக்கும், சேமா இருக்குமா, எப்படி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். சேமா இருக்கும். சரிண்ணா, இங்க வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து யூனிஃபார்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே பெண்டிங் மூமெண்ட் எங்க மேக்ஸிமமா இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அட் ஃபிக்ஸட் எண்ட்ல மேக்ஸிமமா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட்ல நமக்கு பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கு, சாரிங்க, ஸ்லோப் எப்படி இருக்கு, டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு. நம்ம ஸ்லோப் ஏற்கனவே சொன்னோம், இந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் இந்த எலாஸ்டிக் கர்வுக்கான அந்த ஆங்கிள் தான் என்னது ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இது இனிஷியல் பொசிஷனு, அதுக்கப்புறம் லோட் அப்ளை ஆகிறதுனால டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ரெண்டுக்கான இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சிம்பிளி சப்போர்ட்லயே நமக்கு ஃபிக்ஸட் எண்ட் இருந்தது அப்படின்னா எப்பவுமே ஃபிக்ஸட் எண்ட்ல வந்து ஸ்லோப் வந்து 0. சரிங்களா, இப்போ நீங்க இந்த இடத்துல லோட் அப்ளை பண்ணாலும் சரிங்களா, இந்த இடம் ஃபிக்ஸடா இருக்கிறதுனால கொஞ்சம் தூரத்துக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த பீம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகவே செய்யாது. சரிங்களா, இந்த பீம் என்ன ஆகாது, டிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் தான் இந்த டியூ டு இந்த லோடுனால கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அட் சப்போர்ட்ல கேட்டாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு சாரி தீட்டா ஈக்குவல் டு 0 தான், டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு 0 தான். சரிங்களா, அப்போ இங்க நமக்கு டிஃப்ளெக்ஷன் எங்க மேக்ஸிமமா இருக்கு, சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கு. சரிங்களா, இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பெருசா கொஸ்டின் கொடுத்துருவாங்க, இந்த ஃபிக்ஸட் எண்ட் போத் எண்ட் அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் போத் எண்ட் ஃபிக்ஸட் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதுல ஸ்லோப் அட் எண்ட் ஏ இல்லைன்னா எண்ட் பின்னு கேட்பாங்க. சரிங்களா, எந்த எண்ட்ல கேட்டாலுமே நமக்கு தீட்டா வந்து 0 தான். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ட் கேண்டிலீவர், அதாவது கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா, சென்டர்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. இதுலயுமே பாருங்க கேண்டிலீவரை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் எண்ட்ல வந்து எந்த ஒரு ஸ்லோப்பும் இருக்காது, டிஃப்ளெக்ஷனும் இருக்காது. சரிங்களா, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகவே ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா இந்த கொஸ்டினை எப்படி கேட்பாங்க அப்படின்னா மேக்சிமம் டிஃப்ளெக்ஷன் அல்லது மேக்ஸிமம் ஸ்லோப் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கேண்டிலீவர் நம்ம ஃப்ரீ எண்ட் அல்லது அட் பாயிண்ட் லோடுன்னு சொல்லிடலாம். சரிங்களா, அதே இந்த 0 எங்க கேட்டாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் எண்ட்ல தான். சரிங்களா, கேண்டிலீவர்லயுமே வந்து ஃபிக்ஸட் எண்ட்ல என்ன ஆகாது, எந்த ஒரு ஸ்லோப்புமே இருக்காது. சரி, இதே மாதிரி நம்ம கண்டினியூஸ் பீமா இருந்தது அப்படின்னா அது சென்டர்ல வந்து நமக்கு 0வா இருக்கும். அதாவது ரெண்டு பாயிண்ட் லோடுக்கு இடையில நமக்கு ஸ்லோப் வந்து 0வா இருக்கும். சில இன் பிட்வீன்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் நமக்கு கிரியேட் ஆகும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஒரு மெயின் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டினா என்ன அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் யங் மாடுலஸ்
இன்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா? எம்ஐங்கிறது என்ன அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் யங் மாடுலஸையும். சரி, யங் மாடுலஸ் உடைய ஃபார்முலா என்ன யாராவது சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். யங் மாடுலஸ்ங்கிறது என்னது? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இஐ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மாடுலஸ் ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது இந்த இடத்துல இன்னொரு ரெண்டு இது எழுதி வச்சுக்கோங்க. ஏஇ சரிங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா இன்டு யங் மாடுலஸ். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சியல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சியல் ரிஜிடிட்டி அல்லது எக்ஸ்டென்ஷனல் ரிஜிடிட்டின்னு சொல்லலாம். எக்ஸ்டென்ஷனல் ரிஜிடிட்டின்னு சொல்லலாம். சரி, ஏஇங்கிறது ஆக்சியல் ரிஜிடிட்டி அல்லது எக்ஸ்டென்ஷனல் ரிஜிடிட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே எக்ஸாம்ல இந்த ஏஇனா என்ன, இஐனா என்ன, அதாவது இந்த ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சில ஆப்ஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஏஇன்னு இருக்கும், இல்லைன்னா ஏ பை இன்னு இருக்கும், இல்லைன்னா இஐன்னு இருக்கும், இ பை ஐன்னு இருக்கும். சரிங்களா? இப்படிதான் நமக்கு இதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் தெளிவா இதை படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் சில ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். நீங்க எஸ்எஸ்சி ஜெயிலனா இதே மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா சிஜேன்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு அடுத்த யூனிட்ல நம்ம படிப்போம். இருந்தாலும் இது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க இந்த மூணு ரிஜிடிட்டியும். சரி, அந்த சிஜே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டார்சனல் ரிஜிடிட்டி. சரிங்களா? சிஜே வந்து டார்சனல் ரிஜிடிட்டி. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அப்ப இஐங்கிறது ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டி, ஏஇங்கிறது ஆக்சியல் ரிஜிடிட்டி, சிஜேங்கிறது என்ன அப்படின்னா டார்சனல் ரிஜிடிட்டி. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஸ்டிஃப்னஸ். இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இந்த டாபிக்ஸ் வரும். சரிங்களா? அடுத்த யூனிட்லயுமே இந்த யூனிட்லயே நான் ஜஸ்ட் அதோட டெஃபினிஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பீம் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் த ரொட்டேஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஒரு பீம்ல வந்து அது ரொட்டேஷன் ஆறதையும் சரிங்களா அது டிஃப்ளெக்ட் ஆறதையும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்றதுதான் அந்த பீம் உடைய ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நம்ம இன்னொரு வேர்டிங்ல சொல்றாருந்தா the moment required to produce unit rotation சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது stiffness k equal to m by theta. mங்கிறது மொமெண்ட், தீட்டாங்கிறது ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்லோப். சரிங்களா? அதாவது மொமெண்ட வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு அது எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆகுது. சரிங்களா? அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்டிஃப்னஸ் உடைய வேல்யூ வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எண்ட் கண்டிஷனு, ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டி, ஸ்பேன் ஆஃப் த பீம். சரி, அந்த மூணையும் டிபெண்ட் பண்ணிடும். இந்த வேர்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டி டிபெண்ட்ஸ் ஆன். சரிங்களா? எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்டாங்கன்னா எண்ட் கண்டிஷனை பொறுத்து. ஃபிளெக்சுரல் ரிஜிடிட்டினா என்னது?
ஃப்ளெக்சுரல் ரிஜிட்னா EI. EI சரிங்களா. சரி, இப்போ ஸ்டிஃப்னஸ் ஃபார் போத் அண்ட் ஃபிக்ஸட் பாருங்க, ரெண்டு எண்டு ஃபிக்ஸடா இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா 4EI/L. சரிங்களா. அப்ப நமக்கு இதுல இருந்தே தெரியுதா, அந்த எண்டு கண்டிஷனை பொறுத்து 4EI/Lன்னு சொல்றாங்க. அதே மாதிரி EI ஃபிளெக்சுரல் ரிஜிடியை பொறுத்து இருக்கு. Lங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பேன் ஆஃப் த பீம். அதே இது நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டடா இருந்தது அப்படின்னா 3EI/L. சரியா, இந்த ரெண்டுமே முக்கியம். இதுவும் கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன், சரி, அந்த ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு சரிங்களா, அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலாஸ் என்ன சரிங்களா. அதாவது ஃபார் ஸ்டாண்டர்ட் கேசஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரிப்பீட்டடா கேட்டே இருப்பாங்க. நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் எப்படி ஸ்டாண்டர்ட் கேசஸ் கேட்பாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனும் நமக்கு ஸ்டாண்டர்ட் கேசஸ் கேட்பாங்க. சரிங்களா. சரி, ஓகே. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சரி, கடைசியாக பார்த்து ஓகே. இப்போ இதுல பாருங்க, இந்த மெத்தட்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்லோப்பையும் டிஃப்ளெக்ஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா. என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னா மோர்ஸ் ஏரியா மொமெண்ட் மெத்தடு, சில டபுள் இன்டகிரேஷன் மெத்தடு, மேக்லேஸ் மெத்தடு, சரிங்களா. அது மாதிரி காஞ்சிகேட் பி மெத்தடு, ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட். சரி, இப்போ நமக்கு ஜேடிஓ சிலபஸ் வந்து இந்த மேக்லேஸ் அதாவது மொமெண்ட் ஏரியா மெத்தடு அல்லது மோர்ஸ் ஏரியா மெத்தட் சொல்லுவாங்க. சில அந்த மோர்ஸ் ஏரியா மொமெண்ட் மெத்தட் தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஏஇ சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெறுமனையா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. பேசிக்கா எந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. பட் இவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஒவ்வொரு பீமுக்கும் டிஃப்ளெக்ஷன் என்ன, ஸ்லோப் என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க. இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட்ஸை பத்தி ஜஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயத்த மட்டும் படிச்சுக்கிறோம். சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த மோர்ஸ் ஏரியா மெத்தட், இது என்ன சொல்லுவாங்கன்னா ஏரியா மொமெண்ட் மெத்தட்னு கூட சொல்லுவாங்க. இதுல ரெண்டு மெத்தட் இருக்கு. சரிங்களா. அதாவது ரெண்டு தியரம் இதுல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் தியரம் வந்து நமக்கு ஸ்லோப்பை டிட்டர்மைன் பண்றது. செகண்ட் தியரம் மூலமா நம்ம டிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஸ்லோப்பை டிட்டர்மைன் பண்றோம், செகண்ட் மெத்தட்ல டிஃப்ளெக்ஷனை டிட்டர்மைன் பண்றோம். சரிங்களா. அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு. இது மூலமா நம்ம எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணலாம், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை சரிங்களா டிட்டர்மைன் பண்ணலாம். எதை ரெஃபரன்ஸா வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமை வச்சு நமக்கு பண்றாங்க. சரிங்களா. இந்த ரெண்டுமே எதை வச்சு தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு பீம் இருக்கு அப்படின்னா அதோடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமை வச்சு தான் இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சரி, அது எப்படி பண்றாங்கிறத நான் அடுத்து சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா மோர்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் மூலமா நமக்கு ஸ்லோப்பை டிட்டர்மைன் பண்றாங்க. சரிங்களா. ஸ்லோப் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். சரிங்களா. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான ஏரியா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. சரிங்களா. ஸ்லோப்புங்கிறத எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பிட்வீன் த டூ பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான பெண்டிங் மூமெண்ட் உடைய ஏரியா டிவைடட் பை ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி. சரிங்களா. அதே மாதிரி இந்த மோர்ஸ் தியரத்து மூலமாட்டு செகண்ட் தியரம் மூலமா நமக்கு எதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். சரிங்களா. அந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் என்ன அப்படின்னா மொமெண்ட் பிட்வீன், அதான் மொமெண்ட் ஏரியா
மொமெண்ட் ஏரியா இன்டு எக்ஸ் பார் டிவைடட் பை ஏ, சரிங்க, இஐ. அதான் இதுதான் அப்படி நமக்கு வேடிங்ல கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, del equal to a x bar divided by EA. சரிங்களா? இந்த x barங்கிறது என்ன அப்படின்னா distance of center of gravity of A and B. சரிங்களா? அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான இப்போ இதே மாதிரி நமக்கு அதுல ஸ்லோப் இல்ல பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வருது அப்படின்னா இதுக்கான சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா? அதான் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் பார்னு சொல்றாங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். சரி, இப்போ இதனுடைய யூசேஜ் இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த மொமெண்ட் ஏரியா மெத்தட் அல்லது மோர்ஸ் தியரம் சொல்லுவாங்க. இந்த தியரம் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா கேண்டிலீவர்ல ஜீரோ ஸ்லோப் அட் ஃபிக்ஸட் எண்ட். சரிங்களா? நமக்கு எப்பவுமே கேண்டிலீவர்ல இங்க பாயிண்ட் லோட் வந்தாலுமே இங்க என்னதான் இருக்கும், ஃபிக்ஸட் எண்ட்ல ஸ்லோப் ஜீரோவா தான் இருக்கும். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டட் வித் சிமெட்ரிக்கல் லோடிங். சிமெட்ரிக்கல் லோடிங் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் லோட். சரிங்களா? இங்கே நமக்கு சிமெட்ரிக்கல் லோடிங் ஜீரோ ஸ்லோப் அட் சென்டர். சரிங்களா? நமக்கு பாயிண்ட் லோட் சென்டர்ல வந்து என்ன ஆகாது, ஸ்லோப் அட் ஜீரோ வந்து சென்டர்ல வராது. சரிங்களா? இது வந்து யூடிஎல் தான் வரும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் பீம் அட் போத் எண்ட். அதாவது போத் எண்ட்ல ஃபிக்ஸட் பீம் இருந்தது அப்படின்னா அங்க நமக்கு என்ன ஆகும், ஜீரோ ஸ்லோப் அட் சென்டர். சரிங்களா? ஸ்லோப்ல வந்து நமக்கு எப்படி இருக்கும், சரிங்க, ஈச் எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோப் வந்து ஜீரோவா இருக்கும். சரி, அந்த மூணு கண்டிஷன்லயும் நமக்கு இந்த மேக்லேஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, மேக்லேஸ் மெத்தட் மோர்ஸ் மெத்தட். சரிங்களா? மோர்ஸ் மெத்தடு, மோர்ஸ் தியரம், இல்லைன்னா மொமெண்ட் ஏரியா மெத்தடு, இப்படி நிறைய நேம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேசஸ் மட்டும் இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட். சில கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வரும்போது இதனுடைய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். சில நம்ம தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு படிச்சோம், a by a. ஏங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. ட்ரையாங்கிள் ஷேப்போட ஏரியா என்னது, யாராவது சொல்லுங்க. half into BH. ஹாஃப் இன்டு பி இன்டு ஹெச். சரிங்களா? ஓகே, இங்க பிங்கிறது இதான் பி, அப்படிதானே. ஹைட்டுங்க என்னது, டபிள்யூ இன்டு எல். சரிங்களா? இது லென்த் எல், இது டபிள்யூ இன்டு எல். அதாங்க பாருங்க, ஹாஃப் இன்டு எல் இன்டு டபிள்யூ எல். அப்போ ஏரியா நமக்கு என்னன்னு கிடைச்சிரும், டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2. ஓகேங்களா? அப்போ ஏரியா டிவைடட் பை இஐ போட்டோம் அப்படின்னா டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2 இஐ. இதான் என்னது, கேண்டிலீவர்ல பாயிண்ட் லோட் வரும்போது டிஃப்ளெக்ஷன் உடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதே மாதிரி நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தோம், ஏ இன்டு எக்ஸ் பார் பை ஏ. சரிங்களா? எக்ஸ் பாருங்கிறது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் எங்க தான் இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட் பில இருந்து தான் இருக்கும். ஏல இருந்து டிஃப்ளெக்ஷன் இருக்குமா, இருக்காது. சரிங்களா? பில தான் நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். பில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸுங்கிறத பார்க்கணும். நம்ம அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1/3. அப்போ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2/3 மீதி ரிமைனிங் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ ஏ எக்ஸ் பாருங்கிறது 2/3L. சரிங்களா? ஏங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம், டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 2. சரிங்களா? அப்ப இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா WL3/3A. எல்லாருக்கும் புரியுதா இந்த சம்மு?
இது எப்படி வந்துச்சு தெரியுதா? எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. சரி, ஓகே. அப்போ நமக்கு இது வந்து இது எப்படி கொண்டு வராங்கிறது மெயின் இல்ல. சரிங்களா? அதாவது நம்ம மோர்ஸ் தியரம் மூலமா அந்த டிஃப்ளெக்ஷன வந்து இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியம் அப்படின்னா, அந்த ஃபைனல் ரிசல்ட் தான் முக்கியம். சரிங்களா? நீங்க எந்த கொஸ்டினா எடுத்து பாருங்க. இந்த 4 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பான். சரிங்களா? சரி. நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு டேபிளாவே சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. சரி, இதுல நம்ம பாயிண்ட் லோட், அதாவது கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு பார்த்தோம். இதே மாதிரி கேண்டிலிவர்ல யூடிஎல் வரும்போது, சரிங்களா? இதுக்கு டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பு WL3/3A. சரிங்களா? அதே டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்கன்னா WL4/8A. நெக்ஸ்ட் இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டர்ல சென்டர் பாயிண்ட் லோடு வரும்போது ஸ்லோப் என்ன, டிஃப்ளெக்ஷன் என்ன. சரிங்களா? ஸ்லோப் வந்து WL2/16A. அதே இது நமக்கு இது டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஸ்லோப் WL2/16A, ஸ்லோப் வந்து WL3/48A. நெக்ஸ்ட் ஃபைனலா சிம்பிளி சப்போர்ட்ல யூடிஎல் வந்துச்சு அப்படின்னா WL3/24A வந்து ஸ்லோப்பு, டிஃப்ளெக்ஷன் வந்து 5/384 WL4/A. சரி, இப்போ நமக்கு இதுலயே பாருங்க, சிம்பிளா அவங்க கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நம்ம டபிள்யூன்னு பார்த்து அங்க லோடு வந்து பின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க டபிள்யூனே படிச்சுங்க, அதான் ஈஸியா இருக்கும். ஒரே நிமிஷம், நான் எழுதுற மாதிரி உங்க நோட்ல தனியா எழுதி படிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் முக்கியமானது இந்த 4 கேசஸ் தான். சரிங்களா? முக்கியமான 4 கேஸ் என்னங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பீம்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தீட்டா ஸ்லோப்பு, டெல் வந்து டிஃப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு வரும்போது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் எல்லாத்துக்குமே டபிள்யூ வந்துடும். இங்க எல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எல், திரும்ப என்ன வரும் அப்படின்னா எல் ஸ்கொயர், திரும்ப எல் கியூப்னு வரும். சரிங்களா? ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா சிம்பிளி கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு, கேண்டிலிவர்ல டிஃப்ளெக்ஷன், சிம்பிளி சப்போர்ட்டர்ல பாயிண்ட் லோடு, சிம்பிளி சப்போர்ட்டர்ல யூடிஎல். சரிங்களா? கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு, கேண்டிலிவர்ல யூடிஎல், சிம்பிளி சப்போர்ட்டர்ல பாயிண்ட் லோடு, சிம்பிளி சப்போர்ட்டர்ல யூடிஎல். இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா WL2/2A. சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து கேண்டிலிவர்ல யூடிஎல் வரும்போது 2, 6, 60, 24. சரிங்களா? அதாவது கீழே வர நம்பர் மட்டும் நான் சொல்றேன். இங்க 6 வரும், இதுக்கப்புறம் இங்க 16 வரும். ஃபோர்த் இதுக்கான ஃபார்ம்ல இது கீழே எழுதி வச்சுக்கேன். சரி, நாங்கள் இடம் இல்லாதனால நாங்கள் எழுதுறோம். WL3/24A. இதே மாதிரி நமக்கு கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு வரும்போது டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டபிள்யூ வரும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல் கியூப்ல ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க L⁴ வரும், எல் கியூப் வரும், திரும்ப L⁴ வரும். சரி, அங்க கீழே என்ன வரும் அப்படின்னா 3A, அதுக்கப்புறம் இங்க 8A, எல்லாமே WL கியூப். சரிங்களா? இதுக்கப்புறம் இங்க என்ன வரும்னா 48A, இங்க 5/384 EI.
சரிங்களா? இதான் வந்து ஒரு மெயினான ஸ்டாண்டர்ட் கேசஸ். இந்த 4 கேஸ் ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? நம்ம இதுல குடுத்திருக்கக்கூடிய இந்த 4 கேஸஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்களா? இவங்களும் இந்த டேபிள்ல குடுத்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷன குடுத்துட்டு அடுத்து ஸ்லோப் குடுத்திருக்காங்க. சரிங்களா? நீங்க அப்படி மாத்தி எழுதி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால சொல்றேன். சரிங்களா? இப்போ இந்த 4 கேஸஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னா, கேன்டிலீவர்ல நமக்கு கப்புள் லோட் ஆக்ட் ஆகும்போது சரிங்களா? அதோடைய ஸ்லோப் என்ன அப்படின்னா ml/ei. அதோட டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ml²/2ei. இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதையும் கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஏஇ எக்ஸாம்லலாம் மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா சரிங்களா? ஃபார்முலாவை தான் அப்படி கேட்பாங்க. ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றதை விட நீங்க ஃபார்முலாவை படிச்சிருக்கீங்களாங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. சில நீங்க ப்ரீவியஸ் இயர் உடைய கொஸ்டின்ஸ் பார்த்தாலே தெரியும். நிறைய கொஸ்டின்ல ஃபார்முலாவை அப்படியே நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த 2 கேஸுமே முக்கியம் தான். அதாவது நம்ம சிம்பிளி சப்போர்ட்டர்ல சென்டர் பாயிண்ட் லோடு, சிம்பிளி சப்போர்ட்டர்ல யூடிஎல் என்னங்கிறத பார்த்தோம். அப்படிதானே? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸட் எண்ட்ல சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டர்ல 2 எண்டு ஃபிக்ஸடா இருக்கு. அப்போ சென்டர்ல பாயிண்ட் லோடு வரும்போது இங்க டிஃப்ளெக்ஷன் உடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? 1/4 ஆஃப் இந்த ஆக்சுவலா நம்ம ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் படிச்சோமா? என்ன படிச்சோம்? WL3/48ei. இதனுடைய 1/4 தான் இருக்கும். புரியுதா? அதாவது இந்த ஃபார்முலா படிச்சாலே போதும். நமக்கு ஃபிக்ஸ்ட் கேட்டாங்கன்னா 1/4 முன்னாடி போட்டுக்காங்க. அதே மாதிரி நம்ம யூடிஎல்ல என்ன ஃபார்முலா படிச்சோம்? 5/384 WL4/en படிச்சோமா? இதுல முன்னாடி என்ன போட்டுக்கணும் அப்படின்னா 1/5 போட்டுவோம். அப்படி நம்ம போடும்போது இந்த 5 கேன்சல் ஆயிரும். ஃபைனலா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா WL4/384ei. சரிங்களா? இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த 2 பீமுக்கும் ஸ்லோப் என்ன வரும்? இது டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் என்ன வரும்? யாராவது சொல்லுங்களேன். இந்த ஃபிக்ஸட் எண்ட்ல பாயிண்ட் லோட் வருது, இல்லைன்னா ஃபிக்ஸட் எண்ட்ல யூடிஎல் வருது. ஸ்லோப் வேல்யூ என்னது? ஸ்லோப் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒன்லி டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். சரி, இதே மாதிரி நமக்கு இப்போ சிம்பிளி சப்போர்ட்டர்ல எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோட் இருந்தது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து WA²B²/3en. சரிங்களா? அதே ஃபிக்ஸட் எண்ட்ல எக்ஸென்ட்ரிக் லோடிங் இருந்தது அப்படின்னா TA3B3 3A/L3. இதுக்கப்புறம் நீங்க மெயினா படிக்க வேண்டியது இந்த கண்டிஷனை தெளிவா படிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா கேண்டிலிவர்ல யூடிஎல் பார்த்தா இது யூவிஎல். சரிங்களா? யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு வரும்போது ஸ்லோப் வந்து 24ei, WL3/24ei. டிஃப்ளெக்ஷன் 30ei. சரிங்களா? இதுக்கப்புறம் உள்ளது கூட அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டர்ல யூவிஎல் ஆக்ட் ஆகுது. சிம்பிளி சப்போர்ட்டர்ல யூவிஎல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுல தீட்டா கேட்டாங்க அப்படின்னா WL3/2
45 EI சரிங்களா 45 EI. அதாவது இந்த யூவிஎல பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிளி சப்போர்ட்டர்ல இப்படியும் இருக்கலாம், அல்லது இந்த பக்கம் நமக்கு ஹையராகவும் இருக்கலாம். சரிங்களா, எப்படி இருந்தாலும் இதே ஃபார்முலா தான், WL3/45 EI. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா del equal to 1/2 5/WL/4 divided by EI. சரிங்களா, அந்த ஃபார்முலா முன்னாடி வந்து நமக்கு 1/2 மட்டும் போட்டுக்கணும். சரி, அந்த 5/384 எதுக்கான ஃபார்முலா அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். என்ன கண்டிஷனுக்கு டிஃப்ளெக்ஷனுடைய ஃபார்முலா வந்து 5/384 WL/4 EIன்னு வரும்? யாராவது ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது. எதுல யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது? சிம்பிளி சப்போர்ட்டர்ல யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது. சரிங்களா, அதே இது ஃபிக்ஸட் எண்ட்ல யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபார்முலா என்ன ஆகும்? முன்னாடி என்ன பண்ணும்? 1/5 போடும். 1/5 போடும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம். சரி, அந்த தியரம் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது எனி பீம் அல்லது ட்ரெஸ்ஸோ இல்லைன்னா ஃப்ரேமோ இருந்தது அப்படின்னா அதில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லோடுக்கு, சரிங்களா, அந்த பாயிண்ட் லோடுனால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு நமக்கு சின்னதா ப்ராப்ளம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மேக்ஸ்வெல் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல் தியரம் சொல்லுவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பீம்ல இந்த டிஃப்ளெக்ஷன் அட் எனி பாயிண்ட் டியூ டு லோடு, சரிங்களா, இப்போ ஏல இருக்கக்கூடிய இந்த லோடுனால ஏல இருக்கக்கூடிய இந்த பிங்கிற லோடுனால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் ஏ டியூ டு லோடு பில, அதாவது இந்த பில நம்ம லோடு பண்றோம்ல, இதனால இங்க வரக்கூடிய டிஃப்ளெக்ஷனும் இந்த லோடுனால இங்க வரக்கூடிய டிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல் சொல்றாங்க. புரியுதா? அதாவது இங்க நீங்க லோடு அப்ளை பண்றீங்க, அப்ப இந்த லோடு இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போகும், இந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு இந்த இடத்துல லோட் ஆகும்போது இந்த இடத்துல டிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்ல, இதுவும் ஈக்குவலா இருக்கும் சொல்றாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் டீட்டா ஏ ஈக்குவல் டு டீட்டா பி ஈக்குவல் சொல்றாங்க. சரி, அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் டிஃப்ளெக்ஷன் வந்து தியரம் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி 2 லோட்ஸ் ஆக்ட் ஆகும்போது மட்டும்தான். சரிங்களா, இதை இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி 2 லோட்ஸ் மட்டும் நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இந்த மேக்ஸ்வெல் லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்றாங்க. சரி, இதுக்கப்புறம் நமக்கு டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வேற என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நமக்கு டிஃப்ளெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நான் சொல்றேன், இதே இங்க நோட் பண்ணி வச்சுக்கேன். சரிங்களா, அதாவது மேக்ஸ்வெல் பெட்டிஸ் தியரம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம் பார்த்தோமா? சரிங்களா, இதுக்கப்புறம் 2 தியரம் இருக்கு, அந்த 2 தியரமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 தியரம் எதுக்கு அப்படின்னா டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்றது. சரிங்களா, செகண்ட் தியரம் என்ன அப்படின்னா பெட்டிஸ் தியரம் சொல்லுவாங்க.
இது எதுக்கு அப்படின்னா டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? இதுல எப்படி டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா மோர் தென் 2 லோட்ஸ் இருக்கும்போது. சரிங்களா? அப்ப நம்ம மேக்ஸ்வெல் ரெசிப்ரோக்கல் தியரம் எப்படி ஒன்லி 2 லோட்ஸ் இருக்கும்போது நமக்கு டிட்டர்மைன் பண்ணலாம். சரிங்களா? அந்த பெட்டிஸ் தியரம் வந்து மோர் தென் 2 லோட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ளெக்ஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கான ஃபார்முலா. சரி, டிட்டர்மைன் பண்றதுக்கான தியரம் கூட சொல்லலாம். சரி, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்லோப்பையும் டிஃப்ளெக்ஷனையும் தான் ஈக்குவல் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஒரு பீம் இருக்கு, இதுல 3 லோட் ஆக்ட் ஆகுது. சரி, அந்த லோடை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், P1 P2 P3ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? P1 P2 P3. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ஒயிட் போர்டு ஆன் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஒயிட் போர்டு விசிபிளா இருக்கா? எஸ் சார். சரி, ஓகே. பாருங்க, இதுல P1 P2 P3ன்னு சொல்லி நமக்கு 3 லோட் ஆக்ட் ஆகுது. சரி, அந்த 3 லோட் ஆக்ட் ஆகும்போது இந்த 3 லோடுக்கு நமக்கு என்ன வரும், ஒரு 3 டிஃப்ளெக்ஷன் ஆகுமா? இதை நம்ம del1 del2 del3ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 3 லோடுனாலே நமக்கு என்ன ஆகும், இந்த டிஃப்ளெக்ஷனும் இருக்கும், அதாவது ஸ்லோப்பும் இருக்கும். சரிங்க, டிஃப்ளெக்ஷன் தான் del1 del2 del3. ஸ்லோப்பை நம்ம என்ன சொல்லலாம், θ1 θ2 θ3ன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்ப இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இதே மாதிரி இன்னொரு பீமும் இருக்கும். சரிங்களா? இதுலயே நமக்கு என்ன அப்படின்னா மோர் தென் 3 லோட்ஸ் இருக்கு. சரிங்களா? அதான் மோர் தென் 2 லோட்ஸ் இருக்குது. இதே மாதிரி இன் பிட்வீன்ல இதுக்கு இன் பிட்வீன்லயும் இன்னொரு 3 லோட்ஸ் ஆக்ட் ஆகுது, Q1 Q2 Q3. சரிங்களா? இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த P1 into del1 plus B2 into del2 plus B3 into del3 equal to, இப்போ நமக்கு இந்த Q1 Q2 Q3நாலையும் டிஃப்ளெக்ட் ஆகும்ல, அந்த 3க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? Q1 அதுக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், Q2க்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அது மாதிரி Q3க்கும் நமக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரி, அந்த 3க்கும் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த பெட்டிஸ் தியரம் சொல்றாங்க. சரி, பெட்டிஸ் தியரத்தை நம்ம ஒண்ணே தான் தெரிஞ்சுக்கணும், இது மோர் தென் 2 லோட்ஸ் வரும்போது யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான சம் நமக்கு 1 மார்க்ல கேட்க மாட்டாங்க. சரி, நம்ம எக்ஸாம் அதாவது காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா 60 மார்க் கொஸ்டின்ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. சரி, இதுல தேர்ட் ஒரு தியரம் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல் பெட்டிஸ் தியரம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு தியரம் சொல்றாங்க. சரிங்களா? அந்த காம்பினேஷனா மேக்ஸ்வெல்லும் பெட்டிஸையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு தியரம் என்ன அப்படின்னா இப்ப நமக்கு ஒரு 3 லோட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இதை W1ன்னு வச்சுக்கோங்க, இதை W2ன்னு வச்சுக்கோங்க, இது W3. சரிங்களா? இப்போ 3க்குமே டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படியே, இது del1 இது del3 இது del2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த மேக்ஸ்வெல் பெட்டிஸ் தியரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த W1 del1 plus W2 del2 equal to
W3 del3க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இதுலதான் நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 லோடுனால வரக்கூடிய அந்த டிஃப்ளெக்ஷனுக்கும் இதுக்குண்டான டிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதை வச்சு நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். சரி, இதுல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த அடிஷன் ஆஃப் 2 லோட்ஸ், சரிங்களா, அந்த 2 லோடுடைய லோட் இன்டு டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த தேர்ட் லோடுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல ஒரு கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினே இப்படி டயக்ராம் கொடுத்தா கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல 20 கிலோமீட்டர் நமக்கு லோட் ஆகுது. சரிங்களா, செகண்ட் இதுல 40 கிலோமீட்டர் லோட் ஆகுது. தேர்ட் ஒன்ல இருக்கக்கூடிய லோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு 8 mm சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் வந்து 5 mm சொல்லியிருக்காங்க. தேர்ட் இதுல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் 6 mm சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டிருக்கு இந்த W உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா என்னது? W1 del1 W2 del2 ஈக்குவல் டு W3 del3. சரிங்களா, எதை தான் நம்ம W3 எடுத்துக்கணும்? இதை தான் எடுத்துக்கணும். சரிங்களா, சென்டர்ல இருக்கக்கூடிய தான் அந்த ரெண்டு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்ப W1 என்னது? லோடு 20 இன்டு 8 பிளஸ் 2 என்னது? அதான் கேட்டிருக்காங்க. இன்ட்டு, சரி, அங்க இன்ட்டு தான் வரும். அதுக்கான டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. W3 நமக்கு 40 இன்டு 5. ஆன்சர் என்ன வரும்? டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இது எவ்வளவு? 160. இது எவ்வளவு? 200. இது அங்க போச்சு அப்படின்னா 40 ஆயிரும். 40 divided by 6. ஆன்சர் என்ன வரும்? 6.5. 6.5 mm. சரிங்களா, டிஃப்ளெக்ஷன் வந்து 6. சாரி, அந்த லோடு, சரிங்களா, 6.5 கிலோமீட்டர். ஓகேங்களா, இதே மாதிரி தான் இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா, இந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அந்த ஃபார்முலாஸ். சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு கேசஸுக்கும் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலாவும் படிக்கணும். அதே மாதிரி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவையும் நம்ம தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு 2 or 3 கொஸ்டின் இதுல இருந்து வந்துடும். இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட், அதே மாதிரி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். சரிங்களா, சரி, இதுக்கப்புறம் நமக்கு நம்ம பார்த்த அதே ஸ்டாண்டர்டு கேசஸ் தான் இதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த டபுள் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இல்லைன்னா டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் சொல்றாங்க. சரி, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் டைரக்ட் மெத்தட் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் மெத்தட்னு சொல்றாங்க. சரிங்களா, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டகிரேட் பண்ணி, சரிங்களா, அதுல உள்ள பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி அது மூலமா நமக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை டிட்டர்மைன் பண்றது. இது வந்து ஒரு ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மெத்தட் வந்து நமக்கு எங்க அப்ளிகபிள் அப்படின்னா கண்டினியூவா நமக்கு லோடு அப்ளை ஆயிட்டே இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் பண்ணி ஸ்லோப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணுவாங்க. செகண்ட் இன்டகிரேஷன் பண்ணி டிஃப்ளெக்ஷன் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சரிங்களா, ஓகே, இப்போ நமக்கு ஏற்கனவே ஒன்று தெரியும்.
அதாவது எப்பவுமே நம்ம டிஃப்ளெக்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒய்ன்னு சொல்லுவோம். சரி, இவங்க இன்டகிரேஷன்ல கொடுத்துருக்காங்க, நான் டிஃபரன்சியேஷன்லையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டிஃப்ளெக்ஷன் நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். ஸ்லோப் என்னன்னு சொல்லுவோம்? dy by dx. சரிங்களா, ஸ்லோப் என்ன சொல்லுவோம்? dy by dx ன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் மொமெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். என்ன அப்படின்னா இஐயால மல்டிப்ளை பண்ணிக்கும் மொமெண்ட்னால. சரிங்களா, இதுக்கப்புறம் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா w d cube y by dx cube into EI. ஃபைனலா லோடு கேட்டாங்க அப்படின்னா d பவர் 4y by dx பவர் 4. சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை நிறைய எக்ஸாம்ல கேட்டு இருக்காங்க. சரிங்களா, லோடு கேட்டாங்க அப்படின்னா d பவர் 4y by dx பவர் 4y into EI. இதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கர்வேச்சர் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சொல்லி நமக்கு இந்த டபுள் இன்டகிரேஷன் மூலமா நம்ம டிட்டர்மைன் பண்றோம். கீழே கொடுத்துருக்கிறது எப்படி அப்படின்னா இது டிஃபரன்சியேஷன் பண்றதுனால வரும், மேல வந்து இன்டகிரேஷன். அப்படி நம்ம தீட்டாவை இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸ்லோப் கிடைச்சிரும். சரிங்களா, அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் இன்டகிரேஷன் பண்ணோம்னா ஸ்லோப், இதை பண்ணா இது கிடைக்கும், இதை பண்ணா ஸ்லோப் கிடைக்கும். சரிங்களா, நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணது அப்படியே இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் கிடைச்சிரும். சரிங்களா, இதை அப்படியே நம்ம மாற்றி மாற்றி பண்ணணும். நீங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த டிஃபரன்சியேஷன் பண்றதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் dy ஸ்லோப்புங்கிறது dy by dx, பெண்டிங் மூமெண்ட்ங்கிறது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர், ஷியர் ஃபோர்ஸ்ங்கிறது d cube y by dx cube. அதே லோடு கேட்டாங்க அப்படின்னா d பவர் 4y by dx பவர் 4. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேக்லேஸ் மெத்தட். இதுவும் நமக்கு டிஃப்ளெக்ஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கு தான். சரிங்களா, இது வெரி கன்வீனியண்டா இருக்கும். எப்போ அப்படின்னா பாயிண்ட் லோட் சப்ஜெக்ட் ஆகும்போது. சரிங்களா, பட் செவரல் லோட்ஸ் வந்து அதில் பாயிண்ட் லோடாவே இருக்கு அப்படின்னா அதுல நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். எதை டிஃப்ளெக்ஷன் டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த மேக்லேஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். மேக்லேஸ் மெத்தடுக்கு அனதர் நேம் என்ன அப்படின்னா சக்சஸிவ் இன்டகிரேஷன் மெத்தட். சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்டையர் லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா இருக்கும். சரிங்களா, அது மாதிரி லோடு வந்து டிஸ்கண்டினியூவா இருக்கணும், விட்டு விட்டு இருக்கணும். லென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டினியூவா இருக்கும். இதுலயே நமக்கு இன்டகிரேட் பண்ணி கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணுவோம். சரிங்களா, இதுல வந்து நம்ம ஸ்லோப்பும் டிட்டர்மைன் பண்ணலாம், டிஃப்ளெக்ஷனும் டிட்டர்மைன் பண்ணலாம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த பீம். சரிங்களா, ஒரு பாயிண்ட் எந்த பீம், அதாவது ஒரு பீம்ல எந்த பாயிண்ட்லனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காஞ்சுகேட் பீம் மெத்தட். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இமேஜினரி பீம் மெத்தட்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ரியல் பீம்ல வந்து ஸ்லோப் கேட்டாங்க அப்படின்னா காஞ்சுகேட் பீம்ல அதை ஷியரா எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா, ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஷியருக்கு ஈக்குவலா இருக்கும். டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது பெண்டிங் மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, இது எக்ஸாம்பிள் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது காஞ்சுகேட் பீம்ல இந்த ரியல் பீம் இஸ் ஸ்லோப், இந்த காஞ்சுகேட் பீம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஷியரா இருக்கும், சில ஷியர் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அது மாதிரி நமக்கு ரியல் பீம்ல டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு காஞ்சுகேட் பீம்ல மொமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதே மாதிரி தான் நமக்கு, அதாவது காஞ்சுகேட் பீம் அப்படின்னாலே இமேஜினரி மெத்தட். சரிங்களா, அதாவது ரெண்டு மெத்தட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுவாங்க. ரியல்ல எப்படி இருக்குது, சரிங்களா, காஞ்சுகேட்ல எப்படி இருக்கு, அதை நம்ம இமேஜின் பண்ணது எப்படி இருக்கு, இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இந்த காஞ்சுகேட் பீம் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே முக்கியம். நமக்கு which of the following is incorrect, அதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க.
ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் த கான்ஜுகேட் பீமும் ரியல் பீம் அதாவது ஆக்சுவல் பீமுடைய லென்த் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். இதுல எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? எல்ஆர் கான்ஜுகேட் பீம், எல்சி கான்ஜுகேட் பீம், எல்ஆர் வந்து ரியல் பீம். சரி, அதே மாதிரி இதுல லோடு எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா லோட் ஆஃப் கான்ஜுகேட் பீம் ஈக்குவல் டு M/A டயக்ராம். சரிங்களா? அந்த மொமெண்ட் டயக்ராம்ல இருந்து ஆக்சுவல் பீம் உடைய அந்த M/A தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா லோடா எடுத்துக்கிடுவாங்க. சரி, இதுக்கப்புறம் படிக்கக்கூடிய இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு ரியல் பீம்ல வந்து அது சிம்பிளி சப்போர்ட்டடா இருந்தது அப்படின்னா சரிங்களா, கான்ஜுகேட் பீம்லயும் அதை சிம்பிளி சப்போர்ட்டடாவே எடுத்துக்கிடுவாங்க. அதே இது ரியல் பீம்ல நமக்கு பிக்சடா இருந்தது அப்படின்னா கான்ஜுகேட் பீம்ல அதை ஃப்ரீயா எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு ரியல் பீம்ல வந்து அதாவது கான்ஜுகேட் பீம்ல வந்து பாயிண்ட் ஆஃப் 0 ஷியர் இருக்கு அப்படின்னா அதை ரியல் பீம்லயும் 0 ஸ்லோப்பா எடுத்துக்குவாங்க. சரி, இதை தான் நான் சொன்னேன், அங்க ஷியர்னா அங்க ஸ்லோப். சரி, அங்க உள்ள ஷியரை வந்து அதுக்கு எப்படி எடுத்துக்கிடுவாங்க, ஸ்லோப்புக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதாவது கான்ஜுகேட் பீம்ல வந்து நமக்கு ஷியர் 0வா இருந்தது அப்படின்னா ரியல் பீம்ல ஸ்லோப்பை 0ன்னு எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு கான்ஜுகேட் பீம்ல மொமெண்ட் மேக்ஸிமமா இருந்தது அப்படின்னா ரியல் பீம்ல வந்து டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா எடுத்துக்குவாங்க. இது எல்லாருக்கும் புரியுதா? இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை தான் அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட் கண்டிஷன்ஸ் எப்படிதான் எடுக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஹிஞ்சடா இருந்தா அங்கேயும் ஹிஞ்சடாவே எடுத்துக்கிடுவாங்க, ரோலரா இருந்தாலும் ரோலராவே எடுத்துக்கிடுவாங்க. அதே பிக்சடா இருந்தது அப்படின்னா கான்ஜுகேட் பீம்ல ஃப்ரீயா எடுத்துக்கிடுவாங்க, இங்க ஃப்ரீயா இருந்ததுன்னா அங்க பிக்சடா எடுத்துக்குவாங்க. இங்க இன்டர்னல் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா இங்க இன்டர்னல் ஹிஞ்சா எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? இங்க இன்டர்னல் ஹிஞ்சா இருந்தது அப்படின்னா இங்க இன்டர்னல் சப்போர்ட்டா எடுத்துக்குவாங்க. இந்த 3 கண்டிஷன் தான் மாறும், மீதி எல்லாமே சேமாவே எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இது இன்டர்னல் ஹிஞ்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரோலர்னு சொல்லலாம். சரிங்களா? இதைதான் ரிப்பீட்டடா நமக்கு எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின்ஸ் எப்பெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்ஜுகேட் பீம்ல லோட வந்து சரிங்களா, லோட எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா M/A டயக்ராமா இல்ல E/I டயக்ராமா இல்லைன்னா L/A டயக்ராமா, இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சில எப்படி எடுத்துக்கிறாங்க, M/A டயக்ராமா எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கான்ஜுகேட் பீம்ல இஃப் த ரியல் பீம் இஸ் ஃப்ரீ, அப்போ கான்ஜுகேட் பீம்ல எப்படி எடுத்துக்கிடுவாங்க, கான்ஜுகேட் பீம் இஸ் ஈக்குவல் டு இதுல ஃப்ரீயா இருந்தா அதுல எப்படி எடுத்துக்கிடுவாங்க, இப்படியே சொல்லுங்களா. ரியல் பீம் வந்து ஃப்ரீயா இருக்குது, அப்ப கான்ஜுகேட் பீம்ல அந்த பீம் எப்படி எடுப்பாங்க, ஃபிக்ஸட். ஃபிக்ஸட். சரிங்களா? அதே மாதிரி இங்க 0.0 இருந்ததுன்னா அங்க ஸ்லோப் 0ன்னு எடுத்துக்கிடுவாங்க. இங்க பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமா இருந்தா அதுல டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்ஜுகேட் பீம்ல முக்கியமான கண்டென்ட். சில இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடா கேட்டுருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டார்சன் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.